தேவன் ஒளியாய் இருக்கிறார். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்னும் சத்தியம் வெளிப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்கள், அவருடைய சத்தியத்தை அறிவிக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்துவின் சத்தியங்களை இந்த உலகத்திற்கு அறிவிப்பது அப்போஸ்தலருக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். கர்த்தரே மனுஷரை சிருஷ்டித்திருக்கிறார், அவரே மண் பாத்திரங்களாகிய நம்மை கனப்படுத்துகிறார். அப்போஸ்தலர்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சத்தியங்களை ஜனங்களுக்கு உண்மையாய் அறிவிக்கிறார்கள். இதுவே இவர்களுடைய ஊழியம். இந்த ஊழியத்தை உண்மையாயும் உற்சாகமாயும் நிறைவேற்றுகிறார்கள். இப்போது இயேசு கிறிஸ்து தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்னும் சத்தியத்தை அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அழகுள்ளவர், பரிபூரணமுள்ளவர். அவருடைய அழகும் பரிபூரணமும் தேவனுடைய ஒளியில் நமக்கு தெளிவாக தெரிகிறது. அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை, எவ்வளவேனும் குறைவில்லை. இந்த பிரபஞ்சம் காரிருளில் இருக்கிறது, மகாதேவனோ ஒளியாய் இருக்கிறார். அவர் சுத்தமான ஒளியாகவும் பரிபூரணமான ஒளியாகவும் இருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இருளான இந்த உலகத்தில் தேவனே ஒளியாய் இருக்கிறார். தேவனாலே அல்லாமல் வேறு யாராலும் இந்த உலகத்திற்கு ஒளி உண்டாக போவதில்லை. இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி இருக்கிற இந்த சத்தியம் திவ்யமானது. தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்பது எக்காலத்திற்கும் மெய்யான சத்தியம். அவரில் எவ்வளவேனும் இருளில்லை என்னும் சத்தியம் பரிபூரணமான சத்தியம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை என்னும் செய்தியை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அறிவிக்க வந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசேயோ அல்லது வேறு எந்த தீர்க்கதரிசிகளோ இந்த சத்தியத்தை இயேசு கிறிஸ்துவை போல முழுமையாக அறிவிக்கவில்லை. தேவனுடைய ஒளியை இயேசு கிறிஸ்து தாமே மனுஷருக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். தேவன் ஆழ்தத்துவ பண்புடையவர். அவர் ஒருவராய் சாவாமை உள்ளவரும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்பது அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருப்பது போல தேவன் ஞானம், அறிவு, பரிசுத்தம், சத்தியம் ஆகியவற்றின் ஆதாரமாக இருக்கிறவர். அவரிடத்தில் அறியாமை, பாவம், இருள் ஆகிய எதுவும் காணப்படுவதில்லை. இந்த உலகத்திற்கு சூரியன் ஒளியாக இருப்பது போல தேவன் மனுஷருக்கு ஒளியாக இருக்கிறார்.